வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை. வாழ்க, வளர்க, வெல்க தமிழ் சிந்தனை பேரவை மற்றும் ஸ்ரீ யோகேஷ் சோதிட ஆன்மீக அறக்கட்டளை இணைந்து பெருமையுடன் நடத்தும் ஆன்மீக ஸ்ரீ யோகேஷ் சோதிட ஆன்மீக அறக்கட்டளை இணைந்து பெருமையுடன் நடத்தும் 5ஆம் ஆண்டு குருப்பெயர்ச்சி விழா கருத்தரங்கம். இடம் ரெயின்போ மஹால் தேசிய நெடுஞ்சாலை, குமராபாளையம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். நாள் 31/5/2023 ஞாயிற்றுக்கிழமை. இன்று வைகாசி விசாக தேர் திருவிழா முடியல, 14 நாள் திருநாள். விசாகத்துக்கு அடுத்து இன்னைக்கு அனுசம், இப்ப நட்சத்திர அனுசம் ஓடிட்டு இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு நன்னாளில் இதை சீரும் சிறப்புடனும் நடத்தி கொண்டிருக்கிற எனது அருமை நண்பர் ஸ்ரீ யோகேஷ் சோதிட ஆன்மீக அறக்கட்டளை அவர்களுக்கு உங்கள் சார்பாக சிரம் தாழ்த்தி வணங்கி வாழ்த்தி வணங்குகிறேன். ஜோதிடம், ஜோதினா ஒளின்னு அர்த்தம், வெளிச்சம்னு அர்த்தம். ஒரு இருட்டுல ஒரு பொருள் போட்டு அந்த பொருள் எவ்வளவு இருக்குது என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. அத வெளிச்சம் இருந்ததுன்னா டக்குன்னு அந்த இடத்துல குண்டு வச்சு கிடக்குது, எடுங்கப்பா அப்படின்னு கூட சொல்லலாம். அது மாதிரி இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு கடல் போன்றது. இந்த சாஸ்திரம், இந்த கடல் போன்ற சாஸ்திரத்துல ஔவையார் சொன்ன மாதிரி கற்றது கைமண்ணளவு, கல்லாது உலகளவு. உலகளவு இருக்குது. இந்த ஜோதிடங்கிறது உலகளவு. இதில் நாங்க கற்றது கைமண்ணளவு. இதுல இப்போ டாக்டர் அப்படிங்கிறோம். டாக்டர்னா எம்பிபிஎஸ் படிச்சா ஊசி தான் போட முடியும், எம்எஸ் படிச்சா தான் ஆபரேஷன் பண்ண முடியும், எம்டி படிச்சா தான் எல்லா விதமான செக்கப் எடுத்து இசிசியில எடுத்து யூரின் டெஸ்ட், ரத்த டெஸ்ட், எல்லா டெஸ்ட் எடுத்துட்டு அருகம்புல் போல மாத்திரை எழுதி கொடுத்து நல்லது பண்ண முடியும். அது மாதிரி காதுக்கு தனியா டாக்டரு, கண்ணுக்கு தனியா டாக்டரு, இது அதாவது எலும்பு டாக்டர் தனி. இந்த மாதிரி எல்லாம் மருத்துவத்துறையில எத்தனை விதமா பிரிக்கிறோமோ அத்தனை விதமாக 12 பாவங்களிலே இதுல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க. இது 64 கலைகளிலே தெய்வீக கலை ஜோதிடக்கலை. இந்த ஜோதிடக்கலைய கையில பஞ்சாங்கத்தை தொடறதுக்கும் தேரை பிடிச்சி இழுத்து வைங்க, கையில பஞ்சாங்கத்தை எடுத்து வைங்க, ஏற பிடிச்சு ஓட்டிவிங்க. இவங்களுக்கெல்லாம் வாழ்நாள் முழுக்க அன்னலட்சுமியினுடைய பஞ்சம் வராது. லட்சுமி கடாட்சம் எப்பவுமே நிறைஞ்சிரும். காரணம் என்னன்னா பஞ்சாங்கம் அப்படிங்கிறது 5. இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறது 5னா பஞ்சாமிரத்துக்கு போடுற மாதிரி பஞ்சாங்கம் 5ங்கிறது நாள், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம். இதெல்லாம் நான் சொல்லிட்டு என்னுடைய சப்ஜெக்டுக்கு வந்துடுறேன். ஏன் சொல்றேன்னா இந்த பஞ்சாங்கம் 5. வாரத்தை சொன்னால் ஆயுள் வளரும், திதியை சொன்னால் ஐஸ்வர்யம் கிடைக்கும், நட்சத்திரத்தை சொன்னால் பாவம் நீங்கும், நாம யோகத்தை சொன்னால் நினைத்த அதாவது வியாதி குணமாகும், கரணத்தை சொன்னால் வியாதி குணமாகும், நாமத்தை சொன்னால் நினைத்த காரியம் வெற்றி அடையும். அப்போ வாரங்கள் 7: ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. திதிகள் 15: பிரதமை, துதியை, திருதி, சருதி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி அல்லது அமாவாசை. அதே மாதிரி நட்சத்திரங்கள் 27. இன்னொரு நட்சத்திரம் இருக்கு, அபிசித்த நட்சத்திரம்னு. உத்தராட 4ஆம் பாதமும் திருவோணம் 1ஆம் பாதத்துக்கு நடுவான் இருக்கிறது அபிசித்த நட்சத்திரம். அசுபனி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 27 நட்சத்திரங்கள். அது இல்லாம 27 யோகங்கள். இந்த நாம யோகங்கள்ல விஸ்கம்பம், பிரீதி, ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சோபனம், அதிகண்டம்,
சுகர்மம் திருதி சூளம் கண்டம் விருத்தி துருவம் வியாகாதம் கச்சனம் வச்சரம் சித்தி வியாதி பாதான் வரியான் வரிகம் சிவம் சித்தம் சாத்தியம் சுபம் சுப்ரம் பிராமியம் மகேந்திரம் வைத்திருதியாக யோகங்கள் 27. கரணங்கள் 11. பவம் பாலவம் கௌளம் தைதலம் கரசை வனுசை பத்தரை சகனி சதுஸ்பாதம் நாகம் கிம்ஸ்துக்கணும் கரணங்கள் 11. தமிழ் சிந்தனை பேரவையும் ஸ்ரீ யோகேஷ் சோதர ஆன்மீக அறக்கட்டளையும் இணைந்து நடத்தும் பெருமையுடன் வழங்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மலர் ஜோதிடம் ஐயா அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஐயா சார்பாக பேசுகிறேன். ஜனனி சன்ம சவிக்கானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்தே ஜென்ம பத்திரிகா. போன ஜென்மத்தில் என்னென்ன பாவபுண்ணியங்கள் செய்தோமோ அதை இந்த ஜென்மத்தில் நாம் திட்டுப்படி பண்ண பிறந்திருக்கோம்னு அர்த்தம். அதுதான் இந்த ஜனனி சன்ம சவிக்கானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்தே ஜென்ம பத்திரிகா. வாங்க மேடைக்கு வாங்க. பாலா நிக்கரக சாரணி சுசைந்தி மணீசன தாரதம் எஸ்ஸே வேதசம் வினா என்பது காளிதாசனுடைய வாக்கு. ஜோதிடர்கள் கிரகங்களின் அசைவுகளை கொண்டு இயன்றவரை பலன்களை முன்கூட்டி அறிவிக்கின்றனர். ஆயினும் நம்மை படைத்த பிரம்மனை தவிர இதுதான் நடக்கும் என்று அறிவித்து கூற முடியாது என்பது இதன் பொருள். இதுல இந்த ஜோதிட சாஸ்திரத்துக்கு முன்னாடி இந்த ஜோதிடத்தினுடைய தர்மகர்த்தாவுக்கு ஒரு வணக்கம் சொல்லியது. ஏன்னா குமாரசாமியம்னு ஒரு நூல் இருக்கு. அந்த நூல் 50,000 நூல்களுக்கு சமம். ஒரு நூலில் பொட்டுக்கல்லை கடிச்சிடலாம், நிலக்கல்லை கடிச்சிடலாம், பட்டாணி கல்லை கூட கடிச்சிடலாம். ஆனா இரும்பு கடலை கடிக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு ஒரு லாக் இருக்கு. அது மாதிரி இந்த ஜோடத்தினுடைய தர்மகர்த்தா திருச்செந்தூர் முருகன் சுப்பிரமணிய சுவாமி வணங்கி ஆதியே போற்றி போற்றி அநேகனையை போற்றி போற்றி நீதியே போற்றி போற்றி நிமலனையை போற்றி போற்றி சோதியே போற்றி போற்றி தூயனையை போற்றி போற்றி பூதியே உலகமுண்டோட் புனிதன புதல்வா போற்றி ஆரணா போற்றி போற்றி ஆரணா போற்றி போற்றி ஆறு மா முகனே போற்றி போற்றி காரணா போற்றி போற்றி கருணையம் கடலே போற்றி வாரணா போற்றி போற்றி வள்ளி நாயகனே போற்றி போற்றி பூரணா போற்றி போற்றி பூங்கடம் பணிவாய் போற்றி வேளனே போற்றி போற்றி விண்ணவர்க்கிரையே போற்றி கோலனே போற்றி போற்றி குஞ்சரி கொழுனா போற்றி மூலனே போற்றி போற்றி முருகனே போற்றி போற்றி சீலனே போற்றி போற்றி செந்தில்வாள் குகனே போற்றி போற்றி. எனக்கு கொடுத்துக்கின்ற இந்த தலைப்பு யாரால் யாருக்கு சொத்து கிடைக்கும். இது ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு சின்ன ஒரு சரியான ஒரு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு சரியான பகுதியை எனக்கு கொடுத்திருக்காங்க. யாரால் யாருக்கு சொத்து கிடைக்கும் என்ற தலைப்புல நான் பேச வந்திருக்கேன். லக்கணத்திற்கு தனம் சேருதல் அப்படிங்கிறதுக்கு தனகாரகன் குரு பகவான், தனாதிபதிங்கிறவர் 2 கூடையவன், தனக்காரகன் குரு பகவான். இந்த கேஸுக்கெல்லாம் கேசியர்லாம் பணம் 24 எண்ணிட்டு இருக்கிற ஆளுகள்லாம் குரு தான் கேசியரா இருப்பார். அதனால லக்கணத்துக்கு 2வது வீடும் 3வது வீட்டுக்குடையவரும் 2 கூடையவரும் 3 கூடையவரும் லக்கணத்தில் இருந்தால் 2 கூடையவரும் 3 கூடையவரும் லக்கணத்தில் இருந்தால் சகோதரனால் சொத்து சேரும். 2 கூடையவன் 3 கூடையவர் சேர்ந்து லக்கணத்தில் இருக்கணும். 2 கூடையவரும் 4 கூடையவரும் லக்கணத்தில் இருந்தால் தாயினால் சொத்து சேரும். 2 கூடையவரும் 4 கூடையவரும் லக்கணத்தில் இருந்தால் தாயினால் சொத்து சேரும். 2 கூடையவரும் 7 கூடையவரும் லக்கணத்தில் இருந்தால் மனைவியினால் சொத்து சேரும். 2 கூடையவரும் 7 கூடையவரும் லக்கணத்தில் இருந்தால் மனைவியினால் சொத்து சேரும். 2 கூடையவரும் 5 கூடையவரும் லக்கணத்தில் இருந்தால் அந்த ஜாதகனுடைய புத்திரனால் சொத்து சேரும். இதெல்லாம் என்னுடைய வயது 64, 44 வருடமா இந்த ஜோடத்துறையில பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நான் ஒரு நூல்களுடைய பல பராசர முறையில பல நூல்களை ஆராய்ஞ்சு அனுபவத்துல பார்த்த கருத்துக்களை உங்ககிட்ட இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு பாயிண்ட் இதுல மாறாது. 2 கூடையவரும் 5 கூடையவரும் லக்கணத்தில் இருந்தால் புத்திரனால் அந்த ஜாதகருக்கு சொத்து சேரும். 2 கூடையவரும் 9 கூடையவரும்
தனாதிபதி பாக்கியாதிபதி லக்னத்தில் இருந்தால் தகப்பனால் சொத்து சேரும். இது ஒரு கருத்து. இதுக்கு ஜாதகத்துல அப்படி இருக்குதுங்க, இன்னும் எங்களுக்கு வரலையேன்னு கேட்டா அதுக்கு திசா புத்தி வரணும். காணப்பா குருபதியின் நிலைமை பாரு, கணமுள்ள ராசி நின்ற நிலையப்பாரு, லக்கணேச நிலையப்பாரு, திசபுத்தி பார்த்து உன் மனதை திடப்படுத்தி உத்தமனே அப்படி ஊழ்வனை எடுத்து செப்புன்னு சொன்னார். திசபுத்தி வரணும். 2 குடையும் 9 குடையும் லக்னத்தில் இருந்து அப்பனால சுத்தி இருந்தா அந்த திசபுத்தி வரணும். 2 குடையும் திசை 9 குடையும் புத்தி, இல்ல 9 குடையும் திசை 2 குடையும் புத்தி வரணும். வந்தா அது மாதிரி செய்யும். அது மட்டும் இல்ல, 11ஆம் இடத்துல ஒரு ஆண்மகன் ஜாதகத்துல செவ்வாய் இருந்தால் 11ஆம் இடத்துல ஆண் மகனுடைய ஜாதகத்தில் செவ்வாய் இருந்தார். அதுக்கு என்ன சொல்றான் நூல்ல, மண்மகன் ஆதாயம் தங்க பண்ணுவான் கல்யாணம் தான் மைத்துணன் இல்லாத வீட்டில் அப்படின்னா. 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற ஜாதகத்துக்கு மச்சன் இல்லாத வீட்டுல கல்யாணம் ஆகும். அவனுக்கு மனைவியினால சொத்து சேரும், மாமனார் மாமியானால சொத்து சேரும், மச்சன் இல்ல. அதனால மண்மகன் ஆதாயம் தங்க பண்ணுவான் கல்யாணம் தான் மைத்துணன் இல்லாத வீட்டில் அந்த ஜாதகனுக்கு திருமணம் நடக்கும், மனைவி மூலம் சொத்து சேரும். 12 குடையவரும் சூரியனோடு சேர தகப்பன் சொத்து சேரும். 12 குடையவர் சூரியனோடு சேர, 12 குடையவர் சந்திரனோடு சேர தாய் வழி சொத்து கிடைக்கும். 12 குடையவர் செவ்வாயோட சேர சகோதரனால் சொத்து சேரும். 12 குடையவன் புதனோடு சேர மாமனுடைய சொத்து சேரும். 12 குடையவர் குருவோட சேர வாரிசனுடைய சொத்து சேரும், மகனால புத்திரனால. 12 குடையவர் சுக்கிரனோடு சேர அத்தை சொத்து சேரும். சுக்கிரனை அத்தையா எடுத்துக்க சொல்றாங்க. 9 குடையவர் 6இல் இருந்தால் மாமன் சொத்து வரும். 9 குடையவர் 6இல் இருந்தால் மாமன் சொத்து வரும். 6ஆம் இடம் தாய்மாமன். 9ஆம் அதிபதி குருவாக இருந்து 6இல் இருக்க அத்தையின் சொத்து வரும். 9ஆம் அதிபதி குருவாக இருந்து 6இல் இருக்க அத்தையின் சொத்து வரும். 5ஆம் அதிபதி சுவனாய் 9இல் இருக்க மருமகனுடைய சொத்து வரும். 5ஆம் அதிபதி சுவனாய் 9இல் இருக்க மருமகனுடைய சொத்து வரும். 3, 4ஆம் அதிபன் செவ்வாய் 4இல் இருக்க பங்காளி சொத்து அத்தனை இவன் வாங்கிடுவான் அந்த ஜாதகக்காரன். அல்லது கூட்டாளி, கூட்டு சேர்ந்தானா கூட்டாளி சொத்தெல்லாம் இவனுக்கு வந்துடும். அதாவது சொல்றத நல்லா கவனமா கேளுங்க. எத்தனை நூல் எடுத்து எத்தனை வருஷம் படிச்சாலும் இந்த கருத்துக்களை வெளிவராது. இப்போ உங்களுக்கு வெளாச்சொலைய தேன்ல நினைச்சு கொடுக்கிற மாதிரி வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறேன். அதாவது 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபன் செவ்வாயும் சேர்ந்து 4இல் இருக்க பங்காளி சொத்து இவன் அத்தனை இவன் வாங்கிக்குவான். அல்லது கூட்டாளி சொத்து இவனுக்கு சேரும். யாரால சொத்து சேருங்கிறதெல்லாம் பிறவியில போன ஜென்மத்துல இருந்த பயனை இந்த ஜென்மத்தில் அவங்க அடைவாங்கிறது அந்த கிரகணனுடைய அடைவு. தத்துவ பிரகாசங்கிற நூல்ல ஒண்ணு கொடுக்கறான். நல்வினை தீவனை முன்னே செய்த ஊழாம் நாடியது பேரு இழிவு இன்பம் பிணி மூப்பு உடனே கொள்ளை மரணங்கள் அவை கருவுள் பட்டது. கருவழியது அமைக்கப்பட்டது. ஒருவரால் நீக்க ஒன்னா புசித்தன்றி ஒளியா எல்லையதுமே என்று முயற்சியும் சோம்பதுவும் இரண்டும் அருள்முக்தி என்றும் கருமாறி. நீதி சாஸ்திரம்னு ஒரு நூல் சொல்லுது. அவரவர் தமக்கும் உள்ள ஆயுசும் தொழிலும் பொன்னும் இவர்களின் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் 7 தவமுடைய பிரம்மதேவன் தனது கை தொடங்கி முன்னஞ்சிவனுடைய அருளினாலே கற்பத்திலே நிச்சயிப்பான்கிறான். கற்பத்திலே இதெல்லாம் நிச்சயிக்கப்பட்டது. எதையும் நாம ஒரு நிமிடம் கூட அவர் அனுமதி இல்லாம நம்ம இந்த பூவுலகில் வாழ முடியும். கூப்பிட்டா போயவும் ஜாதகத்தில் உள்ள கணக்கு தேகஸ்புடம் பிராணஸ்புடம் விருத்திஸ்புடத்தை வச்சு ஆயுதாயம் நிர்ணயம் பண்ற மாதிரி இந்த சொத்து சேர்றது இதே மாதிரிதான். ஒரு பழம்பாடல் சொல்லுது, இன்னாருக்கு இந்நாளில் இன்னபடி என்று எழுதி முன்னாளில் விட்டவன் மூடனோ மண்ணாக பேரு இளமை துன்பம் பிணி மூப்பு சாக்காடு 6 கருவில் அமைப்பு. தங்களுடைய 20 நிமிடத்தில் இன்னும் 11 நிமிடங்கள் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. 11 நிமிஷத்துக்கு என்னால எவ்வளவு பேச முடியுமோ பேசியிருக்கேன்.
அதாவது கடவுள் வேற ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல உள்ள நுழையறதுக்கு இல்லாம கரெக்டா இது பண்ணி வைக்கிறார். அது பாராட்டுக்குரிய விஷயம். அதாவது எனக்கு கொடுத்திருக்கிறது தலைப்பு யாரால் யாருக்கு சொத்து சேருங்கிறதா. அதைத்தான் இன்ன வரைக்கும் தெளிவா சொன்னேன். நீங்க இந்த சாஸ்திர ரீதியில நாம என்ன நினைக்கணும்னா, நோய் இல்லாத உடம்பு, கடன் இல்லாத வாழ்க்கை, அலையாத வேலை, கணக்காத மனது, நீண்ட ஆயுள், அதாவது சுகமான தூக்கம், நொடியில் மரணம், இறைவா வேற எதுவும் வேண்டேன். அதே போல யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. அதாவது நோய் இல்லாத உடம்பு, கடன் இல்லாத வாழ்க்கை, அலையாத வேலை, ஒழுகாத வீடு, சுகமான தூக்கம், நொடியில் மரணம், நீண்ட ஆயுள், நொடியில் மரணம், இறைவா வேற எதுவும் வேண்டேங்கிறார். இது வரைக்கும் எனக்கு இந்த யாரால் யாருக்கு சொத்து சேருங்கிறதெல்லாம் ஐயா எனக்கு கொடுத்ததுல நான் கொஞ்சம் தான் கொண்டு வந்திருக்க முடிஞ்சது. ஏகப்பட்ட கருத்துக்கள் இன்னும் நிறைய இருக்கு. அதையெல்லாம் இனி அடுத்து வரக்கூடிய மீட்டிங்ல இன்னும் தெளிவா சொல்றேன். இந்த சொன்ன விஷயங்கள்லயே உங்களுக்கு துல்லியமா இருக்கும். 5ல குரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்தடம் விட்டு 5லே குருந்தால் அரசனுக்கு மந்திரியாவான், வந்த வான்மதி உடல் லட்சணமாகும், அவங்க பிதாவுக்கு அனர்த்தம் சொல்லு பாவர் பார்த்துட்டா. ஆனா நூல்ல கொடுத்திருக்கிறது அனாமுத்தாய் சனசித்தி உடையோனாகும். அவங்களுக்கெல்லாம் 5, 9ல குரு இருக்கிறவங்களுக்கு ஆனா அனாமுத்து சொத்து சேரும். ஏன்னா குரு தான் ஒரு மனிதனுக்கு நல்ல இடத்துல இருக்கணும். நாடி நூல்ல லக்கணத்தையே கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா கிரகடைவு மட்டும் 9 இருந்தா போதும். லக்கணம் 2 மணி நேரத்துக்கு ஒருக்க மாறிட்டு தான் இருக்கும். குழந்தை பிறந்த நேரம் முன்ன பண்ண இருந்தா கூட லக்கணம் மாறி போயிடும். ராசிங்கிறது 2.25 நாள் இருக்கும். நட்சத்திரங்கிறது ஒரு நாள் பூரா இருக்கும். அதுல இப்ப குருங்கிறது ஒரு மனிதனுக்கு 5, 9ல இருக்கிற ஜாதகம் எல்லாம் பாருங்க, அவங்க எல்லாம் ஒரு நல்ல நிலையில தான் நல்ல சிறப்படும். அதே மாதிரி தனாதிபதி லாபாபதி, தனலாபாபதி ஒரு ஜாதகத்துல ஒன்று கூடி இருந்தால் எங்கிருந்து பணம் வருது, எப்படி சொத்து சேர்ந்துனே தெரியாத திசா புத்தியில அந்த அளவுக்கு சொத்து சேர். தனாதிபதியும் லாபாவதியும், அதாவது ஜாதக ரீதியில தனம் லாபம் 2 ஒண்ணு சேர்றது ஒரு பெரிய சிறப்பு. அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல பகல்ல பிறக்கிற குழந்தைகளுக்கு சூரியன் 11லும், இரவில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு சந்திரன் 11லும் இருந்தால் அது சொல்றான், பாரப்பா 3 6 11 பகருகின்ற 11 வெய்யோ நிற்கில். வெய்யோன்னா சூரியன். சீரப்பா சீரோட மனையில் தானும் சிறுசுவா தெய்வங்கள் காத்திருக்கும். தெய்வம் அங்க குடியிருக்குமா. அதாவது அவங்களுக்கு பணம் தேடி வருங்கிறான். சூரிய திசையோ சூரிய புத்தியோ நடக்கிற போது 3 6 11 10 இந்த மாதிரி இடங்கள்ல சூரியன் நின்றால், அது புத்தி நடந்தால் பணம் தேடி வரும்னு சொல்றான். நான் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் பேசுறாள் இல்ல, ஏகப்பட்ட சப்ஜெக்ட் பேசுறாரு. இனி ஒரு சப்ஜெக்ட்ல கொண்டாந்து விட்டார் ஐயா. ஸ்ரீ யோகேஷ் ரமேஷ் நண்பர் எங்களுக்கு நிறுவனர் என்னை அப்படி விட்டார். இருந்தாலும் பரவாயில்ல. இந்த கூட்டத்துல அனைத்து இடங்களில் இருந்து வந்திருக்கின்ற ஜோட பெருமகளுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்து கிரக அடைவுகளை வைத்து, கிரக சேர்க்கையை வைத்து, கிரகத்தினுடைய கோச்சாரங்கண்டு என்ன திசை புத்தி அந்தரம். திசைனா இந்த உடம்பு, புத்தினா ஒண்ணு உடம்பு நல்லா இருக்கும், இல்ல புத்தியாவது நல்லா இருக்கணும். புத்தி உடம்பு 2 கட்டா பொழப்பு அந்தரம்னா. அதனாலதான் ஒரு திசையில 9 புத்தி, 9 திசைக்கு 99 81 புத்தி, 120 வருடங்கள். அதுல ஒரு புத்தியில 9 அந்தரங்கள். அப்போ அந்தரநாதன் வரைக்கும் எடுத்து அந்த கோச்சாரத்துல அந்த புத்திநாதனும் அந்தரநாதனும் எப்படி போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு ராசிக்கு. கோச்சாரம் ராசிக்கு பார்ப்பது, லக்கணம் திசாபுத்திக்கு பார்ப்பது. ஆனா கோச்சாரத்தை கண்டு துல்லியமாக நாம் சொல்வேமானால் அது புள்ளி விவரமான கணக்குகளோட அது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. அது மட்டும் இல்ல, இப்ப அஷ்டவர்க்க பரல்னு ஒண்ணு இருக்கு. இந்த அஷ்டவர்க்க பரல்ல நாங்க என்ன கொடுத்திருக்கிறோம்னா 337 பரல் சர்வாங்க அஷ்டவர்க்க பரல். இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, அவ்வளவுதான். ராகு கேதுக்கெல்லாம் பரல் கிடையாது. அதாவது இந்த அஷ்டவர்க்க பரல்ல அந்த 337 பரலும் 12 கட்டத்துல போட்டு எடுத்து எழுதி அதுல கேந்திரம், பணபரம்,
அபோலிக்கும். இந்த கேந்திரப்பரல் அதிகமாக இருந்தால் 337 பரல்ல 3 பிரிக்கிறோம்ல, அதுல கேந்திரப்பரல் அதிகமா இருந்தால் அந்த ஜாதகனுக்கு யோகம். பணபரப்பரல் அதிகமாக இருந்தால் அந்த ஜாதகனுடைய குழந்தைக்கு யோகம். அதே அந்த திரிகோண பரல்ல கேந்திரம் பணபரம் அபோலிக்கும் பரல் அதிகமா இருந்தா அது தாய் தந்தைக்கு யோகம். 3ல 1 தான் கிடைக்கும். ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தா அஷ்டவர்க்க பரல கணக்கு போட்டு எடுத்து புள்ளி ஓரமா எழுதி அதுல கேந்திர பரல் பணபர பரல் அபோலிக்க பரல், அதுல எந்த பரல் அதிகமாக இருக்குதோ அதுல 1 தான். 1 ஜாதகருக்கு, இல்லைன்னா அவருக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு, இல்லைன்னா தாய் தந்தையினால ஜாதகனுக்கு யோகமா, இல்ல தாய் தந்தையினால யோகமா, இல்ல பையனால அப்பா அம்மாவுக்கு யோகமா, யாருனால யாருக்கு யோகங்கிறது தான், சொத்துங்கிறது வருங்கிறது தான் அந்த அஷ்டவர்க்க பரல் கணக்கு. அந்த அஷ்டவர்க்க பரல்ல இந்த கணக்குகளை நாங்க புள்ளி உரமா நாங்க எடுத்தோம். இது குமாரசாமிங்கிற நூல்ல தான் இருக்கு. அந்த குமாரசாமியம் அப்படிங்கிற நூலு இரும்பு கடலை. அது 50,000 நூல்களுக்கு சமம்னு சொன்னேன். இந்த மாதிரி நிறையான விளக்கங்கள், அநேக கோடி விஷயங்கள் இந்த ஜோட சாஸ்திரத்துல ஒளிஞ்சிருக்கு. இதையெல்லாம் புதையல் எடுக்கிற மாதிரி இந்த யாரால யாருக்கு சொத்து சேருங்கிறத துல்லியமா சொல்ல முடியும். வாக்குநாதனை நல்லோர்கள் காண கூட நோக்க, வாக்குதான் அவர்க்கு செல்வம் வளருமே வாக்கிலே செல்வமா. 2 குடைவன் 2லயே ஆட்சி வைத்து சுவர் மனை ஏறி சுவர் பார்வை பெற்று சுவர் சாரம் ஏறிட்டு வச்சுக்க, நெகக்கல்லாம் அழுக்கப்படாது, போட்ட சட்ட மடிப்பு கிடையாது, சின்ன சோறு சேரணும், சைன் பண்ணி சம்பளம் வாங்கிட்டு வந்துருவான், பச்சைங்க கையில் போட்டு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வந்துருவான். அதாவது நேக்கா சம்பாதிக்கிறீங்க, மண்ட மூளையை வச்சு சம்பாதிக்கிறீங்களா. வாக்குநாதன் நலநிலையில் இருக்கிற ஜாதகம் எல்லாம் அவங்களுக்கு பேசும் தொழிலேயே நல்ல வருமானங்களை ஈட்டி தரக்கூடிய வாய்ப்பு அந்த 2ஆம் அதிபதியினால வரும். அதே மாதிரி மனிதனுக்கு லக்கணாதிபதி அப்படிங்கிற கிரகம் ஒரு ஜாதகத்துக்கு லக்கணாதிபதிங்கிறது சுபராக இருந்து சுபர்மனை ஏறி சுபர் பார்வை பெற்றார். நன்னும் லக்கணாதிபதியை நாடிய சுவர்கள் பார்க்க விண்ணலகோர் வியப்ப வெற்றியும் புகழும் கொண்டு எதிர்த்தவர் தமையடக்கி மண்ணுலகத்தில் நன்மை வர வாழ்வான். நல்ல குபேரனை போல் சந்ததியும் பெற்று வாழ்வான். அவனிவன் ஜனனக்குள் நற்கோளாகில் அதிகார இவன் தனக்கு சொந்தமாகும். கேவலம் இல்லாதவன், கெடுதி இல்லாதவன், கூலி வலை வேலை செய்யும். கை நீட்டி சம்பளம் வாங்க மாட்டான், கை நீட்டி சம்பளம் கொடுப்பான். அப்போ 1, 5, 9 குடையர்களுக்கு இருக்கிற ஜாதகம்லாம் அம்பானி மாதிரி இருக்கும் வாழ்க்கை. 1, 5, 9 1ஆம் இடம்ங்கிறது லக்கணம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், நாணோதயம், அறிவு, தூய்மையான எண்ணம், புத்தி, சாதுரியம், வித்தை, கல்வியில் திறமை, சத்காலேஜம், சச்சங்கம், மகான்களின் நட்பு, யோகாபிசம், பதவி உயர்வு, அந்தஸ்து எல்லாமே. 5க்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம். இவங்கெல்லாம் நல்லா இருக்கிற ஜாதகம் பாருங்க, எல்லாம் அஷ்ட ஐஸ்வர்யத்தோட, மனைவி மக்கள் மைந்தரோட நல்ல சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று கூறி, யாரால் யாருக்கு சொத்து சேரும் என்ற வாய்ப்பை கொடுத்த தமிழ் சிந்தனை பேரவைக்கும் யோகேஷ் ரமேஷ்குமார் ஐயா அறக்கட்டளைகளுக்கும் நன்றி கூறி, இதுவரை செவிமடித்து கேட்ட ஜோதிட அனைத்து உள்ளங்களுக்கும் பாதந்தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.